வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக எவ்வளோ தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அதிமுக இதை அறிவிச்சிருக்காங்க. பாஜக 27, பாமக 18, அமமுக 11. இதில் பாமக, அமமுகவை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஆனால் பாஜகவை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 2024 மக்களவைத் தேர்தல் முடிவில் பாஜக 11 விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. 11 விழுக்காடு வாங்கின பாஜகவுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு பாஜக தொண்டர்களே ஒரு பெரிய அதிருப்திக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த 27 அப்படிங்கிற நம்பரை பார்த்த உடனேயே பாஜக தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ஏமாற்றமாக போயிருச்சு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா டெல்லியில் இபிஎஸ்ஸை பலமுறை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். சரி, அமித்ஷாவே தலையிட்டிருக்காரு, டீசெண்டான எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்கும், திருப்திகரமான எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் காத்திருந்த பாஜக தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் திமுக கிட்ட 28 சட்டப்பேரவை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் காங்கிரஸுக்கு எவ்வளோங்க ஓட் ஷேரு? 4% கூட கிடையாது. எக்ஸாஜரேட் பண்ண நம்பர் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் 4% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் ஓட் ஷேரு காங்கிரஸுக்கு இருக்குது. 4 விட கம்மி தான். ஆனால் 28 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில். கிட்டத்தட்ட 12 விழுக்காடை வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்ச பாஜகவுக்கு 27 தொகுதியை ஒதுக்கியிருக்காரு பழனிசாமி. இதை விட ஒரு கேவலமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா பிஜேபிக்கு அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்களை வெளிப்படையாக திட்டுறாங்க. 2011 தேர்தல் சமயத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைச்சாங்க. விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்கள்ட்டையே 41 தொகுதிகளை வாங்கினார். தேமுதிக 41 தொகுதிகளை வாங்கினாங்க. அப்போ தேமுதிகவுக்கு எவ்வளோ தெரியுமா வாக்குகள் இருந்துச்சு தமிழகத்தில்? 10% தான். 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக 10% வாக்குகளை வாங்கினாங்க. 10% வச்சு 41 தொகுதிகளை வாங்கினாங்க தேமுதிக ஜெயலலிதா கிட்டேயே. ஆனால் இன்னைக்கு 11% வாக்குகளை வச்சுக்கிட்டு பாஜக மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி, தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி 11% வாக்குகளை வச்சுக்கிட்டு பழனிசாமி கிட்ட 27 தொகுதிகளை தான் வாங்கியிருக்காங்க. அதாவது சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சொல்கிறாங்க. அதாவது தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் அமித்ஷா சாணக்கியராக இருக்கலாம் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் தமிழகத்தில் அமித்ஷாவுடைய இந்த ராஜதந்திரம்லாம் எடுபடலை. 27 தொகுதிகளையா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்களுக்கு ஒரே அதிருப்தி. இந்த 27 தொகுதிக்காகவா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு. அப்போ பிஜேபிக்கு ஓட் ஷேர் எவ்வளோ தமிழகத்தில்? 2.5%, 3%. 3% வச்சு 20 தொகுதிகளில் 2021 போட்டியிட்டாங்க பாஜக. இப்போ 11%, 27 தொகுதி. இந்த 7 தொகுதிக்காகவா அண்ணாமலை லாஸ்ட்டு 3 வருஷம் 4 வருஷமா வெயில் மழை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பார்க்காம கட்சியை வளர்த்தாரு? 234 தொகுதிகளுக்கும் பாத யாத்திரை இதுக்காகவா போனார்? நீங்கள் பெறக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா 7 தொகுதிகளுக்காகவா இவ்வளவு கடினமான உழைப்பை போட்டார்? ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய கடினமான உழைப்பை பாஜக மேலிடமும் சரி, தமிழக பாஜகவுடைய தலைமையும் சரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 11% பிஜேபி ஓட் ஷேர் வாங்கின பிஜேபி 27 தொகுதியாக, அதிமுக 20% வாக்குகளை அதிமுக வாங்கினாங்க. அவங்களுக்கு 160+ தொகுதியாம். எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? 11% வாங்கினவங்க 27, 20% வாங்கினவங்க 160க்கு மேலேயாம். எங்கேயும் ஏணி வச்சா கூட எட்டலைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான கணக்கு தான் இது. ஆக மொத்தம் ஒரு நியாயமான தொகுதி பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க. அதாவது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம். பாவம், அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைச்சது தான் வேஸ்ட்டாக போச்சு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த 27 தொகுதியை நீங்கள் உடன்படுறீங்களா, இல்லை அதாவது மிகப்பெரிய துரோகம் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.